ஹே ஆல் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் ரொம்ப நாளாக ரொம்ப ரொம்ப சண்டேஸாக வந்து சண்டே vlog ஷூட் பண்ணுவோம் vlog ஷூட் பண்ணி எல்லா சண்டேஸும் நான் வந்து இன்ட்ரோ ஷூட் பண்ணுவேன். ஆனால் vlog தான் ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்கிறதா இல்லை மறந்துட்டேன்னு சொல்கிறதா எப்படின்னு தெரில. இன்ட்ரோலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் விறுவிறுன்னு போகுமா 2 சர்வீஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால அதனால் vlog-ஏ மறந்துடுவேன். ஸோ இந்த சண்டே ஹோப்பிங் நான் வந்து கண்டிப்பாக vlog கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் இந்த சண்டே வந்து இப்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:30 ஆகும், 6:15 ஆயிடுச்சு. எவ்ரி சண்டே 5:30 5:45 கிளம்பிடும். இந்த சண்டே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இதான் என்னுடைய ரொட்டீன். சண்டே ஆஸ் யூஷுவலாக 5 o'clock எழுந்துச்சு 5:30 கிளம்பி 5:40 கேப் எடுத்துகிட்டு சர்ச் போகிறதுக்கு ஒரு 45 minutes ஆகிடும். ஸோ அங்கே போய் இந்த ப்ரிப்பரேஷன்ஸு ப்ராக்டிஸ்லாம் முடிச்சு 8:45 சர்வீஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து கேப் புக் பண்ணிட்டோம், சர்ச் போகிறோம். சர்ச்சில் பார்க்கலாம். நம்ம வந்து சர்ச் வந்துட்டோம். 6:30 கிளம்பி 7 o'clock ஷார்ப் சர்ச் வந்துட்டோம். உள்ளே போகலாம். நம்ம தான் ஃபர்ஸ்ட். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு. ஹலோ, ஹாய் அலன். ஹாய் பிரணவ். ஹலோ, குட் மார்னிங். ஹாய். ஓகே, இந்த வீக் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த வீக் தான் எங்கள் சர்ச்சில் ஃபர்ஸ்ட்டு கிட்ஸ் சர்ச் வந்து இந்த வீக் தான் சர்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கிட்ஸ் சர்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு கிட்ஸுக்கு டீச்சராக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ஆல்சோ இந்த சர்ச்சில் கிட்ஸ் சர்ச் ஸ்டார்ட் பண்ணி இவங்களும் ஒரு கிட்டு நம்ம சர்ச்சில் அப்படிங்கிறது ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு மெமரபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. தொடங்குகிறது அப்பா சிறுவர் பள்ளி. Lord, we bless the kids church, Lord. Lord, may these kids become apostles, pastors, prophets of this generation, Lord. ஆண்டவரே, உங்க மேல இருக்க வாக்கு தத்தத்தை நீ நிறைவேற்றுகிற இடமாக மாற்றுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில நீங்க அப்பா பெரிய மாறுதலை கொண்டு வருகிற இடமாக அது மாறட்டும். We bless all the kids, we bless the teachers, volunteers who are going to be involved in it. உங்கள் நாமம் உயரட்டும். ஒரு எழுப்புதல் இந்த பிள்ளைகள் மூலியமாக இந்த தேசத்துல கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கிற மகிமை மிக்க தேசம் ஜெபிக்கிற சபையை சொல்லுங்க. ஆமென். கண்டிப்பா மக்கள்ஸ் உட்காருங்க. ஓடுங்க கிட்ஸ்க்கு. வெரி குட். எங்க போறோம்? கிட்ஸ் சர்ச் போறோம்.
ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது 4:30 ஆகிடும். இதுதான் யூசுவலாக எல்லா சண்டேஸும் எங்களோட ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். காலையில் 4:00 5:00 எந்திரிச்சு சர்ச் போயிட்டு வந்து ஈவினிங் வீட்டுக்கு வரதுக்கு 4 ஆகிடும். ஸோ மதியம் வெளியே சாப்பிட்டுட்டு அண்ட் அந்த சண்டேஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமிங்காக இருக்கும். இதே வெளியிலலாம் ஏதாவது வேலையாக போகிறோம், ஷாப்பிங்காக இவ்வளோ ஹோல் டே போகுதுன்னா கண்டிப்பாக என்னடா டே இது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் சண்டேஸ் என்னன்னு தெரியல, ஒரு சண்டே கூட அவ்வளோ டயர்டாக தான் வீட்டுக்கு வருவோம். ஆனால் ஒரு சண்டே கூட ஐயோ என்னடா தூங்கவே முடியல இன்னைக்கு காலையில் அப்படிலாம் வந்து ஃபீல் ஆகவே செய்யாது. காலை எந்திரிக்கும் போது ஒரு எனர்ஜி நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வரும்ல. வாவ் சண்டே சர்ச் போகிறோம், ஆண்டவர் பார்க்க போகிறோம், ஆண்டவர் வார்த்தையை கேட்க போகிறோம், வர்ஷிப் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த ஹாப்பினஸ் தான். அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை லைக் என்னோட சின்ன வயசுலேருந்து 9th 9th 10thலாம் படிக்கும்போது அந்த டீனேஜ்லாம் யோசிப்பேன், ஓகே நம்ம வந்து 12th முடிச்சோடனே சண்டே கிளாஸ் டீச்சர் ஆகலாம், நம்மளும் சண்டே கிளாஸ் எடுக்க போகலாம், விவிஎஸ் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 10 இயர்ஸாக நான் யோசித்து ஆசைப்பட்டது இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ நாள் எனக்கு அந்த வெயிட் இருந்திருக்கு. எனக்கு ஸ்கூல் முடிச்சு நான் காலேஜ் கோயம்புத்தூர் போயிட்டேன். ஸோ அங்கேருந்து திரும்ப நாகர்கோவில் லாக்டவுன் ஆச்சுன்னு வந்தனால எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. மற்ற விபிஎஸ் வந்து லைவில் அது வேறு மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி எனக்கு குழந்தைங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கிட்ஸ் கூட இப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே மறந்து நம்மளே ஒரு குழந்தையாகவே மாறி அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது, ஆக்டிவிட்டி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அந்த கிட்ஸை விட நான் ரொம்ப எனக்கு வந்து ஜாலியாக போனேன்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். நேற்றுலேருந்து கிட்ஸ் டே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அவ்வளோ ஹாப்பியாக எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, சிறு குழந்தைகளை மாதிரி நம்ம மாறணும் பரலோக ராஜ்யத்துக்கு அப்படின்னு. நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தோன்னே நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நீங்களும் சண்டே கிளாஸ் எடுக்கிறீங்க, உங்களை சுற்றி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அவங்கள அறியாமலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு உலக பிரகாரமாக எந்த கவலையும் இருக்காது, எந்த ஒரு வருத்தமும் இருக்காது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது. அண்ட் என்னோட 2 கிட்ஸ், என்னோடய சண்டே கிளாஸ் கிட்ஸ் வந்து ஜாக் அண்ட் ஜெயினு. அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நான் அவங்க கையில் பெயிண்ட் அடித்து நான் பிரிண்ட்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ இது அழகாக வரப்போகுது அப்படிங்கிறது தான் தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ எதுக்கு இந்த அக்கா நம்ம கையில் பெயிண்ட் அடிக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த கையில் நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து அந்த கையே பார்க்க ஒரு மாதிரி பெயிண்ட் ஆகி அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதை பிரிண்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் அந்த அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் இங்கே பாருங்கள் நாங்கள் பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்லாம் காமிக்கும்போது இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து ஆண்டவர் நிறைய காரியங்கள் வந்து நம்மளை ரொம்ப வருஷங்கள் வெயிட் பண்ண வைப்பார் அந்த அவுட்புட்காக. ஆனால் எனக்கு அந்த வெயிட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கேன். நான் சண்டே கிளாஸ் எடுக்கணும், விபிஎஸ் எடுக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டேன். இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகப்படுத்தி விட்டார். சில காரியங்களுக்கு ஆண்டவர் வந்து நம்மளை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்கிறாருன்னா தி பெஸ்ட்டை நம்ம கையில் ஏசப்பா ஏதோ கொடுக்க போகிறாங்க, அந்த டைமிங் பர்ஃபெக்டாக இருக்க போகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து கம்மிங் சண்டேஸில் கூட vlog ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ சாட்டர்டே vlogs கூட நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் சாட்டர்டே எப்படி இருக்குன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். காலேஜ் சர்ச் போயிட்டு ப்ராக்டிஸு சர்ச் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி vlogs வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து எனக்கு இது ரொம்ப புதுசு vlog எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ மறந்து போயிடுது, எனக்கு எடுக்கிறதுக்கே கொஞ்சம் ஷையாக இருக்கும். கேமரா எடுத்து வீடியோ எடுக்கணும், பேசணும் அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until it's bye bye from Jennifer. Bye.